அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். தற்போது ஒரு கருத்து கணிப்பு தகவல் பார்த்தீங்கன்னா, அதிகமாக ஷேர் செய்யப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு. அதாவது 26 தேர்தலுக்காக ஒரு தனியார் ஊடகம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கருத்து கணிப்பை நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. நாம் தமிழர் கட்சியுடைய உண்மையான விசுவாசியாக நீங்க இருந்தீங்க அப்படின்னா, இந்த விஷயத்துக்காக நீங்க நிச்சயமாக பங்கேற்க முடியும். நாம் தமிழர் கட்சியுடைய பவரை காட்டுறதற்கு 26 தேர்தல் சரியான இடமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக, நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்கள தொடங்கி, அடுத்த கட்ட நிர்வாகிகள்ல இருந்து அதற்கு அடுத்தபடியாக இறுதிக்கட்ட தொண்டர்கள் வரைக்குமே 26 தேர்தல்ல நாம் தமிழர் கட்சி ஒரு சிறந்த இடத்தை பிடிச்சாகணும் அப்படின்னு அயராது போராடிட்டு இருக்காங்க. 26 தேர்தலோட ஒரு கண்ணோட்டமாகவே பிப்ரவரி நடக்க போற ஒரு மாநாடு பார்க்கப்படுது. ஏன்னா நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நிர்வாகிகளுமே அந்த ஒரு திடலுக்கு வரணும் அப்படின்றது தான் சீமான் அவர்களுடைய கோரிக்கையாக இருந்துட்டு இருக்கு. ஏன்னா நேத்து கட்சி தொடங்குனவங்கலாம் நமக்கு போட்டின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இனிமேலும் நம்ம அமைதியா இருந்தா வேலைக்கு ஆகாது அப்படின்னும் 26 தேர்தல்ல இந்த 36,00,000 வாக்குகள டபுளாக வாங்கியாகணும் அப்படின்றதுக்காக சீமான் அவர்கள் பல்வேறு வகையில போராடிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த ஒரு விஷயத்திற்கு நீங்களும் கை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த ஒரு கருத்து கணிப்பு நிச்சயமாக நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பெரிய அளவுல வலு சேர்க்கும் அப்படின்னு தான் பார்க்கப்படுது. ஏன்னா பல்வேறு வகையான கல்லூரி மாணவர்கள் இருந்து புதிதாக வரக்கூடிய வாக்காளர்கள் வரைக்குமே அனைவருமே இந்த 26 தேர்தல பெரிதளவில் எதிர்பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா திரையில பார்த்த ஒரு நடிகர் அரசியலுக்குள்ள வந்து அவருடைய ஆளுமையை காட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் தமிழ் தேசியம் தான் சரி அப்படின்னு சீமான் அவர்கள் 15 ஆண்டு காலங்களாக போராடிட்டு இருக்காரு. இன்னும் 2 பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம பொறக்கிறதுக்கு முன்னாடில இருந்து 2 கட்சிகள் இருந்துட்டு இருக்காங்க. இந்த 4 பேருக்குள்ள போட்டி என்னவாக இருக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுல இளைஞர்கள் பெரிதளவு ஆர்வம் செலுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இதன் காரணமாக தான் YouTubeல அரசியலுடைய வீடியோக்கள் அதிகமான பார்வையாளர்களை ஈட்டிக் கொடுத்துட்டு இருக்கு. இந்த வகையில இந்த ஒரு கருத்து கணிப்பு பார்த்தீங்கன்னா, அனைவருடைய கவனத்தை ஈர்க்கும் அப்படின்னே சொல்லலாம். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கிராஃப்ல சீமான் அவர்கள் 3வது இடத்த பிடிச்சிட்டு இருக்காரு. முதல்ல திமுக, அடுத்து தாவேக, 3வது தான் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி இருந்துட்டு இருக்காங்க. ஆனா நீங்க நாம் தமிழர் கட்சியுடைய விசுவாசியாக இருந்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழ கமெண்ட்ஸ்லயே நாம் தமிழர் கட்சி 3வது இடம் அப்படின்றத அதிக அளவுல ஷேர் பண்ணீங்க அப்படின்னா, இந்த ஒரு வீடியோவோட லிங்கை Twitterல கொடுக்கும்போது அதிக அளவுல கமெண்ட் செக்ஷனை பார்த்து அந்த கருத்து கணிப்பு நடக்க போகுது. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.